அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் அல்லாஹ் தாலா நமது வாழ்வில் அதிசயங்களை நிகழ்த்த விரும்பினால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பலரும் நினைப்பீங்க, சோதனையான வாழ்க்கை எப்போ எங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கும், எங்களோட துவாக்கள் எப்போ அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு பல கேள்விகளோட வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. நம்ம எல்லோருமே நினைக்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட எல்லா கதவுகளுமே மூடப்பட்டாச்சு, சோதனைகள் நமக்கு இனி நீங்காது, நம்மளோட துவாவும் ஒப்புக்கொள்ளப்படலை அப்படின்னு நினைப்போம். ஆனால் இதற்கு பின்னாடி அல்லாஹாலா ஒரு பெரிய திட்டமிடல் போட்டிருக்கான். அதை அவன் கரெக்டாக சரியான நேரத்தில் சரியாக செஞ்சிட்ருக்கான் அப்படிங்கிறத நம்மள நிறைய பேர் யோசிக்க மறக்கிறோம். நம்மளோட ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் அல்லாஹாலாவினுடைய வேலை இருக்கு. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அல்லாஹ்தாலா நமது ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடியும் நமக்கு நல்லதை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சா அவன் எந்த மாதிரியான அறிகுறிகளை நமக்கு தருவான் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது, நமது வாழ்க்கையில் அதிசயங்கள் ஆச்சரியங்கள் நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, தனிமை. நண்பர்களை இழக்கலாம், வேலையை இழக்கலாம், இன்னும் குடும்பத்தை இழக்கலாம். நம்ம ஒரு தனிமையில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் அல்லாஹ்தாலா ஏதோ ஒரு பெரிய நியாமத்தை நமக்கு திட்டமிடுறான்னு அர்த்தம். ஏன்னா அல்லாவே குரானில் சொல்கிறான், துன்பத்திற்கு பின்னாடி இன்பம் இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக இந்த தனிமையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையானதை தேடுவீங்க. அதில் மிக முக்கியமாக தேடுறது என்ன அப்படின்னா, நம்முடைய படைத்த ரப்பை நீங்கள் தேடுவீங்க. இது உங்களுக்கு முதல் அறிகுறி. ரெண்டாவது, முன்னாடியெல்லாம் நீங்கள் துவா செய்வீங்க, உங்களுக்கு மனசுல இருந்து நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஆனால் இப்போ துவா செஞ்சீங்க அப்படின்னா கண்ணீர் அதிகமாக வரும், ரொம்ப ஆழமாக துவா கேட்பீங்க. இந்த ஒரு நிலை அல்லாஹ் உங்களுக்கு பரிசை கொடுக்க போறான்னு அர்த்தம். அல்லாஹ்தாலா உங்களை அவன் பக்கம் நெருக்கமாக இழுக்கிறான்னு அர்த்தம். அதனால் கண்டிப்பாக துவா அதிகரிச்சிச்சு, அதுலேயும் ஆழமாக கண்ணீரோடு நீங்கள் துவா கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடியே நலவு வர தொடங்க போகுது. நீங்கள் ரொம்ப நிம்மதியாக இருங்க. அடுத்தது மூணாவது என்ன தெரியுமா, ரொம்ப ஆச்சரியமானது. மன அழுத்தத்தில் உயர்ந்த மன அழுத்தம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சோதனையும் எனக்கு மட்டும்தான்னு பணத்தாலையும் உடலாலையும் குடும்பத்தாலையும் எல்லா விஷயத்துலையும் ஒரு அழுத்தம் இருக்கும் பாருங்க. இந்த ஒரு நிலை கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு பெரிய நலவு இருக்க போகிறதா தான் அர்த்தம். ஏன்னா இது வெற்றிக்கு ஒரு முதல் படி. எப்போ உங்களோட குடும்பத்தில் இது கஷ்டமாக இருக்குது, என்னோடய வாழ்க்கையில் இது கஷ்டமாக இருக்குது, என்னோடய உடம்புல இது கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அடுத்தது இந்த நிலை மாறுச்சுன்னா அதற்கு நன்றி செலுத்தவும் நீங்கள் தயாராகிடுவீங்க. இனி அல்லாஹ் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தாலும் அதை பொருந்தி ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் நீங்கள் வாழ தொடங்குவீங்க. அதனால் இந்த மன அழுத்தமான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு நலவு தான். அடுத்தது நாலாவது என்ன அப்படின்னா, உங்களை சுற்றி எவ்வளவோ பெரிய புயல்கள் நடந்தாலும் சரி நீங்கள் ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. நான் அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் சிந்துறேன், அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிட்டேன், கண்டிப்பாக எனக்கு ரப்பு தருவான் அப்படிங்கிற ஒரு அமைதி உங்கள் மனசில் இருக்கும். இந்த விளக்கமே இல்லாத ஒரு அமைதியும் உங்களுக்கு பின்னாடி நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் பொறுமையை கையாளுறீங்க. கண்டிப்பாக அந்த பொறுமைக்கு பின்னாடி பெரிய கூலி இருக்குது. அடுத்தது ஐந்தாவது என்ன அப்படின்னா, உங்களை சுற்றி நீங்கள் எதெல்லாம் பெருசாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மூடப்படும். இப்போ நீங்கள் ஒரு அன்பானவர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிட்ருப்பீங்க, அந்த அன்பானவர் உங்களோட வாழ்க்கையை விட்டு போயிடுவாங்க. இந்த ஒரு வேலை உங்களுக்கு சந்தோஷம்னு நினைப்பீங்க, அந்த வேலை உங்களை விட்டு போயிடும். இந்த மாதிரி பெருசாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அந்த விஷயம் உங்களுக்கு அதோட முடிஞ்சு போயிடும், பெரிய ஒரு நஷ்டம் ஏற்படும். இதெல்லாமே நல்லது தான். நீங்கள் விரும்பியதை விட சிறந்ததை அல்லாஹ் உங்களுக்கு தரப்போவதாக தான் இதனுடைய அர்த்தம். நீங்கள் இதை இப்படி தான் பார்க்கணும். இதனால் அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க, வேலை என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. இதுக்கு பின்னாடி உங்களுக்கு இதை விட சிறந்ததை அல்லாஹ் கொடுக்க தயாராகிட்டான். அடுத்தது ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா, மற்றவர்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்குவீங்க.
முன்னாடியெல்லாம் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் எனக்கு இது நீ சரியா இல்லை, எனக்கு நீ பண்ணியிருக்கணும், நீ இந்த விஷயத்த பண்ணாமல் இருந்திருக்கணும்னு நிறைய வாக்குவாதங்கள் பண்ணுவோம். ஆனால் மற்றவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் புரிஞ்சு நீங்கள் அமைதியாக அதிலிருந்து சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பின்னாடி பெரிய நலவை கொடுக்க போகிறது. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் சுயநலமாகவே இருப்பாங்க. அடுத்தவங்கள பற்றி எந்த கவலையும் பட மாட்டாங்க. அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்கங்கிறத பற்றி ஒரு துளி கவலை இல்லை. ஆனால் இவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும், இவங்களுக்கு தேவையானதை செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதை அப்படியே நீங்கள் மாற்றி அவங்களோட சூழ்நிலையும் நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்குள்ளே இது தானாகவே வந்திருக்கு. எல்லா மனிதர்களையுமே நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, எல்லாரோட சூழ்நிலையுமே நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வாழ போகிறீங்க. உங்களோட வாழ்க்கையில் பெரிய அதிசயம் நிகழப்போகுதுன்னு அர்த்தம். அடுத்தது 7வது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு இது கண்டிப்பாக என்னுடைய ரப்பு தருவான் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கும். அதற்காக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவும் ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய அறிகுறி. எப்போ நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல தொடங்குறீங்களோ, இஸ்திக்ஃபார் சொல்ல தொடங்குறீங்களோ, துஆவை கேட்கறதுக்கு அதிகப்படுத்துறீங்களோ, கண்டிப்பாக இந்த 3க்கு பின்னாடியும் உங்களுக்கு நிறைய நலவுகள் உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் எதுக்குமே நீங்கள் கவலைப்படாதீங்க. அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக வழிகாட்டுவான். நீங்கள் எந்த வழியில் போய் எதை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இன்னைக்கு நீங்கள் அழுகக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பெரிய காரணமாக இருக்கும். ஏன்னா நம்மளோட கைகளை உயர்த்தும் போது அல்லாஹாலா அதை வெறுமையாக திருப்பி அனுப்புறதுக்கு மனசு அவனுக்கு இருக்காது. இன்னும் நம்மளோட ஒவ்வொரு துவாவையும் அல்லாஹாலா கபுலாக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் அது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு விஷயத்தை கேட்டிருப்போம், அப்போ விட்டுருவோம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதை அல்லாஹாலா நம்மளோட வாழ்க்கையில் கொடுத்துருப்பான். ஆனால் அதை நம்ம யோசிக்க மறந்துருப்போம். நிறைய துவாக்கள் இப்படி தான் நடக்குது. அல்லாஹ்விடத்துல கேட்போம். கண்டிப்பாக அதை தாமதிச்சு அல்லாஹ் தருவான். ஆனால் அந்த கொடுத்ததற்கான நன்றி செலுத்துதல் நம்மக்கிட்ட இருக்காது. இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்கும். பொறுமையாக இருங்க, அல்லாஹோட இணைந்து இருங்க. அவனை ஒருபோதும் நீங்கள் விட்டுறாதீங்க. உங்கள் மனசளவில் அவனோட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அல்லாஹ் தஆலா மாற்றி தருவோம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு வஜீஃபா வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் எனக்கு அவசியம் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் இந்த கிதாபை புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இன்னும் கூந்தல் வளர்ச்சி தைலம் நீங்களே வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய மூலிகை நம்மக்கிட்ட கிடைக்கும். மேலும் மூலிகை சீயக்காத்தூள் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் மில்லட் மிக்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் கெமிக்கல் இல்லாத குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் தாராளமாக பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக் மற்றும் கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவு நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.